குட் மார்னிங். விடிஞ்சிருச்சுங்க. எழுந்துட்டீங்களா? தனிப்பட்ட ஜெபம் செஞ்சிட்டீங்களா? வேதத்தை வாசிச்சிங்களா? மற்ற காரியங்கள் எல்லாத்தையும் முடிச்சிட்டிங்களா? அல்ல இன்னும் படுக்க மேலே தான் இருக்கீங்களா? இப்போவாவது வாங்க, 7 மணி ஆயிடுச்சுங்க. தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கலாம், தினசரி காரியங்களை ஆரம்பிக்கலாம், இந்த நாள் முழுவதும் ஆசீர்வதிக்கப்படலாம். ஜெபிக்கலாம். பரிசுத்தமும் அன்புமுள்ள பிதாவே, மீண்டும் ஒரு விஷயம் அப்பா, உம்முடைய சந்நிதியிலே எங்களுடைய வாழ்க்கையை வைத்து எதை உண்போம், எதை குடிப்போம், எதை உடுத்துக்கொள்வோம் என்ற யோசனையால் நிறைந்திருக்கின்ற நாங்கள் ஆண்டவரே, உம்மிடத்தில் விசுவாசம் வைத்து நாங்கள் முன்னேறுவதற்கு உம்முடைய வார்த்தைகளை இன்று அருளிச் செய்ய வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். இன்னும் படுக்கை மீதே இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட் இருக்கும்? டிஃபன் என்ன கிடைக்கும்? சகோதரிகளாக இருந்தால் இன்னைக்கு என்ன சமைக்கலாம்? காலையில் உப்புமா பண்ணலாமா, இட்லி பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி என்னங்க, மாவு ஆட்டணுமா இல்லை மாவு பிசையணுமா, சப்பாத்தி எல்லாம் செய்யணுமே அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கவலையோடு இருப்பீங்க. எதையோ யோசிச்சுக்கிட்டு ஒரே பரபரப்பாக இருப்பீங்க. நமக்கு காலையில் எழுந்திருக்கிறதுலேருந்து ராத்திரி தூங்க போகிற வரைக்கும் ஏதாவது ஒரு கவலை, ஏதாவது ஒரு யோசனை அல்லது பாடுகள் நம்மளை துரத்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால தான் ஏசப்பாவோட வார்த்தைகளை நாம் கேட்டால் நம்முடைய கவலைகளை எல்லாம் அவர் மேலே வச்சுட்டு, அப்போ அவர் நம்முடைய பாரங்களை சுமக்கிறவராக இருக்கிறதுனால உன்னுடைய பாரங்களையெல்லாம் அவர் மீது வைத்துவிடு என்று வேதத்தை நாம் நினைவு கூர்ந்தால் அன்னு தினமும் அவரே நம்மை சுமக்கிறவராயிருக்கிறார், நம்முடைய தேவைகளையெல்லாம் தீர்க்கிறார் என்ற விசுவாசத்தோடு நாம் இருக்கணும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரத்தில், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 25வது வசனத்திலே இப்படி எழுதப்பட்டிருக்கின்றது: ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்காக சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை. அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? ஐயோ, உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள், அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தியிருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டுப்புல்லுக்கு தேவனை விதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இவைகளெல்லாம் உங்களுக்கு தேவை என்பதை உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். உனக்கு என்ன வேணும், எப்போ வேணும், எவ்வளவு வேணும், என்னென்ன வேணும் என்கிறதெல்லாம் அவருக்கு ரொம்ப ரொம்ப நல்லா தெரியும். ஒரு தாய்க்கு தன்னுடைய குழந்தைக்கு எப்போ என்ன செய்யணுங்கிறது தெரியாதா? எப்போ குழந்தைக்கு பால் கொடுக்கணும், எப்போ டயப்பரை மாற்றணும், எப்போ ட்ரெஸ் மாற்றி விடணும், எப்போ குளிக்க வைக்கணும், எப்போ ஆகாரம் ஊட்டணும், எப்போ தூங்க வைக்கணும், எல்லாமே அம்மாவுக்கு தெரியுமே. நாமும் கூட பரலோக பிதாவை நம்முடைய பிதா என்று நாம் நம்பினால், அவர் தாயாக பாலூட்டுகிறவர், தந்தையாக சீராட்டுகிறவர் என்பதை விசுவாசித்தால், முதலாவது என் நீதியையும் ராஜ்யத்தையும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாவற்றையும் தருகிறேன் என்கிறார். முதலாவது காலை எழுந்த உடனே நாம் தேட வேண்டியது தேவ பிரசன்னத்தை, தேவனுடைய நீதியை, தேவனுடைய கிருபைக்காக வேண்டிக் கொள்ளுகிற அந்நாளிலே அனாவசியமான கவலைகளெல்லாம் நம்மை ஆட்கொள்வதற்கு முன்பே நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கக்கூடிய தகப்பன் நமக்கு இருக்கிறார்.
அதாவது கவலைப்படாதே கவலைப்படாதீர்கள் எத்தனை தடவை இங்க இருக்கு பாருங்க. எத்தனை முறை தேவன் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். கவலைப்படாதிருங்கள் 25ஆம் வசனம், கவலைப்படாதிருங்கள் 31வது வசனம், கவலைப்படாதிருங்கள் 34வது வசனம். சோ கவலைப்படாதீங்க. கவலை 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 எந்த மனிதனாக இருந்தாலும் இன்னும் சொல்லணும்னா கவனிங்க, அந்தந்த நாளுக்கு அந்தந்த விதத்தில் நாம் நடத்தப்படுகிறோம் என்பதை உணர்ந்து கொண்டால், இப்போ ஒரு ஆபத்து திடீர்னு வந்துச்சுன்னா அதை எதிர்கொள்ற, ஆனால் அதுக்காக கவலைப்பட்டுட்டு அந்த நேரத்தில் இருக்க முடியாது. இப்போ உனக்கு பசி எடுக்குது, அதுக்குள்ளேயே சாப்பாடு வந்துருச்சு, அதாவது கவலைப்படுறதுக்கு முன்னாலே உனக்கு ஆகாரம் வந்துருச்சு. நான் கவனிங்க, நம் அநேகருக்குள் இருக்கின்ற கவலை என்னவென்றால் இன்றைய குறித்த கவலை இல்லை. ஆக்சுவலான கவலை என்னன்னா நாளைய தினத்தை குறித்து தான். அங்கே பார்க்கலாம் வாங்க. ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைக்காக கவலைப்படாதீர்கள். இன்னைக்கு என்ன சாப்பிட போறோங்கிற கவலையில் இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் தான். நாளைக்கு என்ன செய்ய போறோம், இன்னைக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்னு அழறதை காட்டலும் நாளைக்கு என்ன நடக்கும், வயசான காலத்தில் எனக்கு என்ன ஆகும், என்னுடைய எதிர்காலம் என்ன ஆகும், பிள்ளைங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று யோசித்து 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 கவலைப்படுகிறவர்களாக இருக்கிறோம். நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள். கவனிங்க, நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். இந்த வேளைக்கான ஆகாரத்தை தந்தீரே நன்றி ராஜா, இந்த நாளுக்கான வஸ்திரத்தை கொடுத்தீரே நன்றி ஆண்டவரே, இந்த வேளையில் இந்த ஆபத்திலிருந்து என்னை காப்பாற்றி இருக்கிறீரே நன்றி ராஜா, இந்த நாளிலே கட்ட வேண்டிய இந்த பில்லை கட்ட எனக்கு உதவி செய்தீரே நன்றி அப்பா என்று ஜெபிக்கிறதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். இப்போ சாப்பிட்டுட்டு நல்ல வயிறு முட்டை, ஐயோ நாளைக்கு எங்க சாப்பாடு கிடைக்கும்னு எதுக்கு கவலைப்படணும்? அதான் அவசிய கவலை இல்லையா? இப்போதைக்கு தேவையானவைகள் எல்லாம் பெற்றுக்கொண்டு ஐயோ நாளைக்கு இருக்குமோ இல்லையா அப்படியான்னு சொல்லி கவலைப்பட்டு கொண்டிருப்பது தேவையில்லாதது தானே. நாளையை குறித்து கவலைப்படாதீர்கள். இன்னைக்கு மனிதனுக்கு இருக்கிற 99% கவலை எல்லாம் நாளைய பத்தினது தான். அந்தந்த நாளின் பாடு அந்தந்த நாளைக்கு போதும், அந்தந்த நாளின் போராட்டம் அந்தந்த நாளுக்கு போதும். நாளைக்கு எப்படி போராடுறது அப்படின்னு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்தந்த நாளுக்கு அந்தந்த நாளிலே தேவனுடைய சந்நிதியிலே காணப்பட்டு எப்போ எது தேவையோ அதை அருளிச் செய்கிற ஆண்டவருக்குள்ள சந்தோஷமாயிரு. நாளையை குறித்து கவலைப்படாதே அப்படின்னா சில பேர் இதை தவறா புரிஞ்சுக்கிறாங்க அல்லது புரிஞ்சுக்குவாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பைபிளில் இருக்கிற வசனங்களை சிலர் அப்படிதான் புரிஞ்சுக்கிறாங்க. அதான் பைபிளை எப்பவும் புரிஞ்சு படிக்கணும். அங்க ஒரு வசனம் இங்க ஒரு வசனம் அப்படி ஒன்று இப்படி ஒன்று புரட்டி புரட்டி படிச்சனா ஒழுங்கான சத்தியம் உனக்கு கிடைக்காது, உனக்கு சரியான தெளிவு கிடைக்காது. அதனால தான் வேதத்தை வாசிக்கணும், தியானிக்கணும். காலை மதியம் நைட் எல்லாம் தியானிக்கணும். தேவ வார்த்தைகள் விவரிக்கப்படும் போது கூர்ந்து கவனிங்க. உங்களுக்கு தேவ ஞானம் கிடைக்கும், வேதத்தில் ஒரு தெளிவு கிடைக்கும். நாளையை குறித்து கவலைப்படாதீர்கள் என்று சொன்னாரே தவிர நாளையை குறித்த பிளான் பண்ண வேண்டான்னு சொல்லல. Don't worry about tomorrow, but he never said don't plan for tomorrow. நாளையை குறித்த திட்டங்களை வகுப்பதில் தவறே இல்லை. ஆனா அடுத்த நாளை குறித்த கவலையோடு இருப்பது தான் தப்புங்க. வாழ்க்கைக்குன்னு ஒரு வரைமுறை இருக்கு. அந்த வரைமுறையின் அடிப்படையிலே அந்தந்த நாளுடைய வாழ்க்கையை அந்தந்த நாள் வாழ்ந்து தேவ சித்தத்திற்குள்ளே தொடர்ந்து கொண்டிருந்தா போதும். எனக்காக தேவன் என்ன சித்தத்தை வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வது ரொம்ப நல்லது. இப்படி அறிந்து கொண்ட விஷயத்திலே ஆயத்தப்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது. உதாரணத்துக்கு யோசேப்புக்கு தேவன் வெளிப்படுத்தின சத்தியத்தை பார்த்தோன்னா, பார்வோனுக்கு ஒரு கனவு வந்தது. அந்த கனவுல 7 புஷ்டியான பசுக்கள் வந்தன. அதற்கப்புறம் ஒரு 7 அவலட்சணமான பசுக்கள் வந்தன. இவைகள் அவைகளை விழுங்கிவிட்டன. விழுங்கி அது அப்படியே இருக்கிறது. அப்படின்னு அதோட அர்த்தம் என்ன என்று கேட்டபோது, ராஜாவுக்காக யோசேப்பு ஜெபித்த போது தேவன் அவனுக்கு வெளிப்படுத்தின சத்தியம் என்னவென்றால், ராஜா முதல் 7 வருஷம் நல்ல செழிப்பான பயிர் விளையும், அதற்கு பிறகு 7 வருஷம் ஒரு பயங்கரமான பஞ்சம் வரும். அந்த விஷயத்தை தான் தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார்.
அப்படின்னா என்ன செய்யறது? செழிப்பாக தானியங்கள் விளைகிற போது, செழிப்பாக பயிர்கள் எல்லாம் விளைகிற போது அவைகளில் சேமித்து வையுங்கள். பஞ்சகாலம் வரும்பொழுது அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். மிகவும் நல்ல யோசனை என்றால் அதை நீயே செய்துவிடு என்று யோசேப்பிடத்திலே ஒப்புக் கொடுக்கிறான். அப்ப எகிப்துக்கு மாத்திரமல்ல, சுற்றியிருந்த அநேக தேசங்களுக்கு அவன் ஆகாரம் தருகிறவனாய் யோசேப்பு மாறினான். எதிர்காலத்தை குறித்த பிளானிங் வேற, எதிர்காலத்தை குறித்த வரி வேற. தேவன் நமக்கு அந்தந்த நாளுக்கு என்னென்ன தேவையோ அவைகளை முழுவதுமாய் தருகிறார். நம்மை அனுதினம் அவர் போஷிப்பது மாத்திரமல்ல, நமக்காக அவர் சேமித்து வைத்திருக்கிறவைகள் நம்முடைய நாட்கள் வரைக்கும் போதுமானதா இருக்கும் என்பதை மறந்துவிடவே கூடாது. எனவே கவலைப்படுவதை விட்டுவிட்டு உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய திட்டம் என்ன என்பதை அறிய முனைய வேண்டும். எதுக்காக இன்னைக்கு அநேகர் கடனுக்குள்ள விழுந்துடுறாங்க? இன்னைக்கு அதிகமா வந்ததுங்கிறதுக்காக இஷ்டம் போல செலவு பண்ணிட்டு நாளைய தினத்திற்காக கவலைப்படக்கூடாது இல்லையா அப்படின்னு இன்னைக்கே எல்லாத்தையும் செலவழிச்சிடுறது. அப்புறம் அடுத்த நாள் பணமே இல்லையே அப்படின்னு அழுதுட்டு உட்கார்ந்து இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? எனவே செழிப்பாய் திருப்தியாய் இருக்கிற போது சேமித்து வைப்பதில் தப்பில்லை, எச்சரிக்கையாய் இருப்பதில் தவறே இல்லை. ஆனால் கவலைப்பட வேண்டிய விஷயம், எனக்கு யார் கொடுப்பாங்க, எனக்கு தேவன் கொடுப்பாரா, ஐயோ என்ன ஆகும் என்கிற கவலை தான் இன்று மனிதனை பீடித்து கொண்டிருக்கின்றது. இன்னைக்கு அந்த கவலை முத்தி டிப்ரெஷனுக்கு கூட போயிடுறாங்க. இந்த கவலையாலே அநேகர் இன்னைக்கு விதவிதமான நோய்களுக்கு ஆட்பட்டுறாங்க. உன் பாரங்களெல்லாம் கர்த்தர் மேல் வைத்து விடு, அவரே அதை சுமந்து கொள்ளுவார், அவரே உன் தேவைகளை தீர்த்து வைப்பார். அந்தந்த நாளின் பாடு அந்தந்த நாளுக்கு போதும். இது ரொம்ப பிடிச்ச வசனம் எனக்கு. அந்தந்த நாளைக்கு தேவையானது அந்தந்த நாளில் தேவன் கொடுத்து விடுவார் என்று நீ விசுவாசி, கேளு. நீ கேட்ட உடனே தருகிற தேவனாக இருப்பதனாலே கேட்டுட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. ஐயோ மத்தியானம் எனக்கு ஆகாரம் அருளுங்க ஆண்டவர் அப்படின்னு மத்தியானம் வரைக்கும் அப்படியே கவலைப்பட்டுக்கிட்டு உட்கார்ந்துருக்க முடியுமா? பசியை எடுத்த உடனே ஆண்டவரே என்று கேட்டால் அவர் உனக்காக ஆயத்தப்படுத்துவார். ஆகாயத்து பட்சிகளை பாருங்கள், அவர்கள் கேட்பதில்லை, கவலைப்படுவதும் இல்லை, ஆனால் பட்டினே இருக்கிறதில்லை. நீ அந்த பறவைகளை காட்டிலும் மேன்மையானவன் அல்லவா? காட்டுப்பூக்களை பாருங்க, அது எவ்வளவு அழகா அலங்காரம் உள்ளதா இருக்கு. ஏதோ கலர் கலரா பெயிண்ட் பண்ணி அதை வடிவமைச்ச மாதிரி. சாலமோன் கூட அவ்வளவு மேன்மையாக இருக்கவில்லை. அந்த அளவுக்கு அந்த புஷ்பங்களை அழகுபடுத்துகிறவர் தேவன். அந்த காட்டு புஷ்பங்களை விட விசேஷித்தவன் அல்லவா நீ? எது வேண்டும் என்றாலும் ஆண்டவரிடத்துல கேளு, ஆனா அழாத. தேவையில்லாத அழுகை எதுக்கு? அன்று அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எது தேவையோ எல்லாவற்றையும் தர தேவன் ஆயத்தமாகவே இருந்தார். அதே போல தன் அற்புதங்களை செய்தார். சிவந்த சமுத்திரத்தை கடக்க வைத்தார். இன்னும் எத்தனையோ ஆகாயத்திலிருந்து அவர்களுக்காக மன்னாவை பொழிந்தார். இருளிலே அக்னி ஸ்தம்பத்தை கொண்டு வழிநடத்தினார். பகலிலே அந்த சூடு தாக்காதபடிக்கு மேகஸ்தம்பத்தால் வழிநடத்தினார். ஒரு நல்ல தலைவனை அருளியிருந்தார். எல்லாவற்றையும் தந்த போதும் கூட அவங்க இன்னும் ஐயோ எங்களுக்கு நான்வெஜ் யார் தருவாங்க அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு உட்கார்ந்துருந்தாங்களா. எங்களுக்கு நான்வெஜ் வேணும் ஆண்டவர்னு கேட்டால் அவர் தான் தந்துடுவாரு. ஆனால் அதை விட்டுட்டு அதுக்காக கவலைப்பட்டுக்கிட்டே உட்கார்ந்து இருக்கிறதுல என்ன அர்த்தம்? அவங்க அதை தான் செஞ்சாங்க. அதே மாதிரி என்னுடைய எதிர்காலத்தில் என்னை யார் பார்த்துக்குவாங்க, வயதான காலத்தில் என்னை யார் பார்த்துக்குவாங்கன்னு சும்மா அழாதீங்க. ஆண்டவரே என் மூப்பின் காலத்தில் என்னை கைவிட்டுறாதீங்கன்னு ஜெபம் பண்ணுங்க. என் ஆண்டவர் என்னை கைவிடவே மாட்டாருன்னு விசுவாசிங்க. அதாவது உன்னுடைய கவலைகளை நீ ஜெபமா மாத்திக்கோ. என்னென்ன கவலை இருக்குன்னு பாரு, அந்த கவலையை ஜெபமா மாத்திக்கோ. ஐயோ எனக்கு திக்கற்ற நிலையில் இருக்கிறேனே என்ற கவலையை ஆண்டவரே நீரே எனக்கு என்ற ஜெபமாக நீ மாற்றிக்கொள். என்னங்க, எனக்கு ஆகாரம் இல்லையே என அழுவதற்கு பதிலாக என் அன்றன்றுள்ள அப்பத்தை எனக்கு இன்னைக்கு அருளி செய்யுங்க என்று ஜெபிக்கிற போது, அதாவது நாளையை குறித்த கவலை, வயது மூப்பை குறித்த கவலை, அபாயங்கள் நேரிடுமோ என்னவோ, ஆபத்துக்களை எதிர்கொள்ள வேண்டி இருக்குமோ என்கிற கலக்கம், அது அவசியமே இல்லையே. ஆபத்து நாளில் என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு மறு உத்தரவு அருளி செய்கிறேன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆபத்துக்களிலிருந்து நம்மளை விடுவிக்கிறதற்கு நம்ம மீது நோக்கமாயிருந்து நமக்கு யோசனை சொல்லுகிற தேவன் இருக்கிறார் அல்லவா? விசுவாசிங்க. அவிசுவாசிகள் தான் கவலைப்படுவாங்க, விசுவாசிகளோ துதிப்பாங்க. அவர் கொடுத்தவைகளுக்காக அவரை துதி. இன்று நீ எப்படி இருக்கிறாயோ அது தேவனுடைய கிருபை. இதுவரைக்கும் காப்பாற்றின தேவன் கடைசி வரைக்கும் என்னை காத்துக்கொள்வார் என்று நம்பும்போது கவலைக்கு நம்முடைய வாழ்க்கையில இடமே இருக்காது. ஜெபிக்கலாமா? பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, மற்றொரு விஷயம் சன்னதியிலே வந்து
இந்த உலகமே ஆண்டவரே ஒரு விதமான கவலைக்குள் சிக்கிக் கொண்டிருக்கையில், நாளையை குறித்து கவலைப்படுகிற சிக்கலுக்குள் விழுந்து போகின்றவர்களை நாங்கள் பார்க்கிறோம். யூகங்களால் கற்பனைகளால் எதையோ நினைத்துக் கொண்டு எதையோ சாதித்து விடலாம் என்று நினைத்து எதுவும் இல்லாதவர்களாய் மிஞ்சி விடாமல், ஆண்டவரே, வாழ்க்கையில பணத்தின் மீது, மனிதனின் மீது, உலகத்தின் மீது நம்பிக்கை வைத்துக் கொண்டு கடைசியில் கவலைதான் மிஞ்சியது என்ற பயங்கரமான நிலைக்கு தள்ளப்படாமல், எங்கள் எல்லா கவலைகளையும் உம் மீது வைத்துவிட்டு நீர் அருளுகிற திருப்தியை, சகல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் சகாயம் அருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நீடித்து நிலைத்திருப்பதாக, ஆமேன். உங்கள் ஜெப தேவைகளை 8939801234 என்ற நபருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப்பில் அனுப்பி தெரிவிங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் வெளிநாடுகளில் இருந்தால் 91001008 என்ற நம்பருக்கு அனுப்பி வையுங்கள். டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டீர்களா? இல்லாவிட்டால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு முறையும் நீங்கள் புரோகிராம்ஸை பார்த்த பிறகு லைக் பட்டனை அழுத்துவதை மறந்து விடாதீர்கள். ஷேர் செய்யுங்கள். பெயர் விவரங்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டு விடுங்கள். நீங்கள் எங்கிருந்து பார்க்கிறீர்கள் என்பதை அறிந்து கொண்டு தேவனை துதிக்க அது மிகவும் எங்களுக்கு ஏதுவாக இருக்கும். மிகவும் பிரயாசத்தோடு பாரத்தோடு கூட இந்த காலை நிகழ்ச்சியை உங்களுக்காக நாங்கள் கொடுத்து வருகிறோம். அனுதினமும் இந்த நிகழ்ச்சி மாத்திரமல்ல, மதியமும் இரவும் தேவனுடைய செய்திகளை யூடியூபிலும் அதேபோல ஃபேஸ்புக்கிலும் அதேபோல ட்விட்டரிலும் இன்ஸ்டாகிராமிலும் கூட நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும். தேவனுக்கு சித்தமான நாளை இதே நேரம் இதே அனுதின தியானத்தில் நாம் மீண்டும் சந்திக்கலாம். அது வரைக்கும் தேவனுடைய மகா கிருபை உங்களுக்கு துணையாயிருப்பதாக.